Good morning. I'm Anita and you're watching my video on Sarah's Opinion Matters Tamil. இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு நாட்டுக்கோழி முட்டை, இதிலிருந்து ப்ரோட்டீன் கிடைக்கும், விட்டமின் B12 கிடைக்கும். இது பாடி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது டெய்லி சாப்பிட்லாம். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இது எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். மொச்சக்கொட்டை, இது நைட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்ச மொச்சக்கொட்டை. இது காலையில் குக்கரில் இது 4 விசில் வச்சா தான் அது நல்லா வேகும். இதில் பூண்டு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கு. இதில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும். நம்ம யூஷுவல் சவுத் இண்டியன் ஃபுட், ஹெல்த்தி ஃபுட் இட்லி. இதில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர் நமக்கு கிடைக்கிது. இது கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி, இது தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்கு. இதில் ஃபேட்டும் ப்ரோட்டீனும் கிடைக்கிது. இதுலேயும் நார் சத்து இருக்குது. இது கூட கொஞ்சமாக இட்லி பொடி, இதில் கருப்பு உளுந்து போட்டு பண்ணியிருக்கேன். இதில் நார் சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ கொஞ்சமாக ஃபேட்டும் ஆட் ஆகுது. இது அடிக்கடி எடுத்துக்கூடாது, என்றைக்காவது ஒரு தடவை எடுத்துக்கலாம். நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்றைக்காவது ஒரு தடவை எடுத்துக்கலாம். இப்போது இந்த இட்லி பொடி சாப்பிட்றதுனால எப்படியும் சுகர் லெவல் ரைஸ் ஆகும். இப்படி ரைஸ் ஆகாமல் சுகர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பூசணி விதை இது வறுத்து வச்சுருக்கேன். இந்த பூசணி விதையில் நிறைய மேக்னீஷியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஜிங்க், அயன், அப்புறம் நார் சத்து நிறையா இருக்குது. இதில் பொட்டாசியமும் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இதில் இருக்கிற நார் சத்து டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டோட இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 விதை மட்டும் சாப்பிட்டா போதும். தனியாக இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் அளவாக எடுத்துகிட்டு இது எடுத்துக்கணும். இது பிளட் சுகரையும் நல்லா ரெகுலேட் பண்ணும். இதில் முக்கியமாக என்னென்னா இதில் இந்த விதையில் ட்ரிப்டோபன் இருக்கிறனால நமக்கு நல்ல தூக்கம் கூட வரும். இது கூடவே கொஞ்சமாக பைனாப்பிள். இந்த பைனாப்பிளில் நிறைய விட்டமின் சி இருக்குது. இதுலேயும் நார் சத்து ஜாஸ்தி இருக்குது. இதில் மேக்னீஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸும் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இதில் நார் சத்து நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இது எலும்புகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அது இல்லாமல் ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஸ்கின் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இதில் பொட்டாசியம் இருக்கிறனால இது பிளட் ப்ரெஷரை நல்லா மெயின்டைன் பண்ணும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நான் இதை கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு கூட சொல்லுவேன். எதனாலனா இது அன்னாசி பழத்தில் மேலே கிரீடம் வச்ச மாதிரி அந்த இலை இருக்குது இல்லையா, அதனால் நான் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பைனாப்பிள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குனால அதை கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லலாம் தானே? இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.